எப்படியாவது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கர திமிரோட இந்த மாதிரி முத்துவோட ஃபேமிலி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபினான்சியர் ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சு விட்டுறாரு. அதாவது முத்து மீனோ இந்த மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இந்த ஃபினான்சியர்ட்ட பேசியிருப்பாங்களா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஜராயிருப்பாரு. இந்த மாதிரி இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, எல்லாமே இந்த சிந்தாமணி தான் பண்றாங்க, அவங்க சொல்லி தான் நானுமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா அந்த சிந்தாமணிட்டு பேசும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிரா, அதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவங்க வெளியில தான் இருக்கணும், அந்த வீடு எனக்கு, இந்த மாதிரி அந்த பணத்தை தர வரைக்கும் அந்த வீடு எனக்கு தான், எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா முத்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சீல் வச்சது இந்த மாதிரி அந்த ஃபினான்சியர் தான், ஸோ இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் கோர்ட்டில் கேஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சீல் வைக்க முடியும், அதனால ஃபர்ஸ்ட் அவர் அதை கேன்சல் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேசுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா முத்தோட வீட்டில் அந்த சீலையும் பிடிச்சிடுறாங்க, எல்லாரும் இந்த மாதிரி முத்தோட வீட்டுக்கு மறுபடியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இதை கேள்விப்பட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர கோவமா முத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்து என்ன எல்லாரும் இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி சீல் வச்ச வீட்டில் உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து இந்த மாதிரி நாங்கள் எதுக்கு வெளியில போனோம், இது எங்க வீடு அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு சிந்தாமணியோ நீ தர வேண்டிய பணம் பாக்கி இருக்கு ஞாபகம் இருக்கா அப்படி அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்து எந்த பணம், நாங்க எந்த பணமும் உனக்கு தர வேண்டியதில்லை, நாங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பணமே வாங்கலையே, நாங்க வாங்கினதும் அந்த ஃபினான்சியர்ட்ட தான், ஸோ அவரே வந்துட்டு இந்த மாதிரி எந்த பணமும் எனக்கு தர வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வீட்டுக்கு சீல் வைக்க முடியும், நாங்கள் எதுக்கு உனக்கு பணம் தரணும், அது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டு பத்திரத்தை இப்போ நீ தான் சட்டத்துக்கு விரோதமாக நீ எடுத்து வச்சிருக்க, இது வந்துட்டு திருட்டுக்கு சமம், மரியாதை அதை எங்ககிட்ட தந்துரு, அப்படி தரல அப்படின்னா நாங்கள் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணியா அடங்கொய்யால இது என்னடா புதுவிதமான ஆப்பா இருக்கு, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.